ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க தமிழக அரசு முடிவு. நடுவண் அரசுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் கடிதம். இந்தோனேஷிய கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.9 பதிவானதால் பதற்றம். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாகுமாருக்கு பிணை வழங்கி உயர்நீதிமன்றம் ஆணை. நிலநடுக்கத்தால் சுமத்ரா பகுதிக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை, தமிழகத்தை தாக்க வாய்ப்பு இல்லை என தகவல். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என மக்களவையில் ராகுல் கேள்வி. தமிழகம் மின்மிகை மாநிலமாகிவிட்டது என திரும்ப பொய் சொல்லி உண்மையாக்க முயற்சிப்பதாக கருணாநிதி புகார். உடுமலை அருகே வன விலங்குகள் விளைநிலங்களில் சேதம் ஏற்படுத்துவதை தடுக்க கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கடலில் மாயமான தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் இருப்பதாக தகவல், நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை. நாமக்கல் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் கரும்புகை பரவுவதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல். சென்னை நிஜாமுதீன் இடையே இம்மாதம் 5ஆம் தேதி சிறப்பு கட்டண தொடர்வண்டி இயக்கப்படும் என அறிவிப்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.